அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, திரையில் வரக்கூடிய செய்தியை பாருங்கள். ஒரு சேவல் தன்னை வளர்க்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உணவு தட்டு அருகாமையில் இருக்கின்றது. தன் உணவு தட்டை யாரும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக சேவலிடத்திலே செய்கையின் மூலமாக அந்த குழந்தை சொல்லி செல்வதை போன்றும், அந்த புள்ள சென்ற பிறகு அந்த குழந்தையினுடைய தந்தையை யாரோ வந்து அந்த உணவு தட்டை எடுக்க வராங்க. ஆனால் அந்த சேவல் அதை தடுக்கின்றது. இந்த காட்சியை பார்க்கும்போது தன் நண்பருக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று அந்த சேவல் அந்த குழந்தையை நண்பராக ஆக்கிக் கொள்கிறதோ என்ற அளவுக்கு பாசமும் நேசமும் அந்த சேவலின் மீதும் அந்த குழந்தையின் மீதும் ஒன்று கொண்டு பிணைந்து இருக்கின்றது. மார்க் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சேவலை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இத்தஹது தீக்கல் அபியல்ல, நீங்கள் சேவலை நன்றாக, அதுவும் வெள்ளச் சேவலாக இருந்தால் நீங்கள் நண்பராக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு சதீகி வ அதுவுன் அதுவில்லா, அது எனக்கு நண்பன், அந்த சேவல் எனக்கு நண்பன், இறைவனுடைய விரோதியான ஷைத்தானுக்கு விரோதி. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅத்தும் சியாஅல் அதீகத்தி, சேவல் சத்தத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டால், சேவல் சத்தமிட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தேவையான சிறப்பை துவாவாக கேளுங்க. ஃபஇன்னஹா ரஅத் மலக்கத்தன், நிச்சயமாக அந்த சேவல் மலக்கை கண்ணால் பார்க்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரிகின்றது. ஒன்று, சேவல் வீட்டில் வளரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இரண்டாவது, அதன் மூலமாக மலக்குமார்கள் வருகை. மூன்றாவது, அது நமக்கு நண்பராக ஆக்கிக் கொள்வதற்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்ததை போன்று இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, சேவ கோழி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டிலே லா யுகர்ரிபுஹா ஷைத்தான் வலா சாஹிர், ஷைத்தானும் உள்ள வரமாட்டான், இன்னும் சூனியம் செய்யக்கூடியவருடைய சூனியமும் பலிக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி இருப்பதினால், எனவே நாமும் நம் வீட்டிலே இதுபோன்று மற்ற உயிரினங்களின் மீது பரிவோடு அன்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.